தான் நாம் பார்க்க முடியும். ஸ்ரீராமஜெயம் என்றால் என்ன? ராமனுடைய பாதுகளை கொண்டு வைத்து பூஜை செய்து அந்த நாட்டை ஆண்டு வருகின்றான். அவருக்கு மண்ணாசையோ பெண்ணாசையோ இருந்திருந்தால் ராமனுடைய வெற்றி ஜெயமாக இருக்க முடியாது. அசோகவனத்திலே சீதை அறைபட்டு அல்லலுற்று இருக்கின்றாள். அந்த சீதை நினைத்திருந்தால், மனமாறியிருந்தால் நிச்சயமாக அந்த அரண்மனையிலே சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும். அவ்வாறு செய்யவில்லை. சீதை அவ்வாறு செய்திருந்தால் ராமனுக்கு வெற்றி இல்லை. அல்லும் பகலும் அயராது கண்வெளித்து காத்திருந்தார் லக்குவணன் தனது அண்ணிக்காக. அவர் மனமாறியிருந்தால் ராமனுடைய வெற்றி ஒரு பாராட்டப்படக்கூடிய வெற்றியாக அமைந்திருக்க முடியாது. நண்பர் என்றாலே எப்படி இருக்க வேண்டும்? நட்புக்கு ஒரு இலக்கணமாய் அமைந்தவர் அனுமான். ஸ்ரீராமனுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் அவருக்கு உற்ற துணையாக இருந்தவர் அனுமன். அந்த அனுமனுடைய நட்பு பாராட்டுதலுக்குரியது. அந்த அனுமன் இல்லாவிட்டால் ராமனுடைய வெற்றி பாராட்டுதலுக்குரிய வெற்றியாக அமைந்திருக்காது. ஆகவே ஸ்ரீராமஜெயம் என்பது ஒரு கூட்டு வெற்றி, ஒரு கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. கூடியிருந்தால் கோடி நன்மை என்பதை காட்டுவதே ராமஜெயம். ஆகவே அன்பு உள்ளங்களே, அன்பு மாணவர்களே, கூடியிருப்போம். நமது கலாச்சாரத்தை, நமது பண்பாட்டை நாம் காத்திடுவோம். 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பிற்கான பேச்சு போட்டி. முதல் பரிசு சிவகாயத்ரி. விஷ்மா. அனுகிரகா. பேச்சு போட்டி. முதல் பரிசு MS ஆதிரா. கல்லூரி நிலை முதலாம் பரிசு M சாந்தகுமாரி. எங்கே போனீங்க? லண்டனுக்கு ராணியனை பார்க்க போனீங்க. அங்கே போய் பூனையக்கா என்ன செஞ்சீங்க? குட்டி எலி ஒன்றை பார்த்து ஓடி போட்டேங்க. நமது டீன் டாக்டர் TVS பிள்ளை அவர்களுக்கு டாக்டர் TVS பிள்ளை சார் அவர்கள் முன்னிலையில் நமது ஆலயத்தினுடைய அறக்கட்டளை செயலர் மோகன்குமார் அவர்கள் அண்மையில் அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட கௌரவ முனைவர் பட்டத்திற்கும் அவர் ஆற்றுகின்ற சமூக பணிக்கும் பாராட்டி நமது மரியாதைக்குரிய இந்த விழாவினுடைய தலைவர் கவிஞர் சிதம்பரநாதன் அவர்கள் ஒரு பாராட்டு பத்திரத்தை வாசித்து வழங்குகின்றார். பெரியவர்களே, மண்ணில் மனிதன் பிறந்தால் அவன் செய்ய வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதிலே பொது நலம், அதாவது சமூக பணி என்பது எல்லா மனிதனுக்கும் அமைவதில்லை.
அப்படி அமைந்தாலும் செய்வதற்கு அந்த நேரம் அவர்கள் அதுக்காக ஒதுக்கப்படுவதில்லை. அது எப்படி என்றால், என்னுடைய ஆசான் கண்ணதாசன் அவர்கள் சொல்லுவார்கள், கற்பனை வளர்தல் வேண்டும், கவிநயம் பிறப்பில் வேண்டும். கற்பனை வளர்தல் வேண்டும், கவிநயம் பிறப்பில் வேண்டும். சொற்பொருள் அறிவு வேண்டும், சுவைபட உரைத்தல் வேண்டும். சொற்பொருள் அறிவு வேண்டும், சுவைபட உரைத்தல் வேண்டும். பற்பல கருத்து கூறும் பான்மையும் வளர்த்தல் வேண்டும். பற்பல கருத்து கூறும் பான்மையும் வளர்த்தல் வேண்டும். இப்பெரும் மனிதன் தானே இயற்கையில் கவிஞனாவான் என்று கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். அதுபோல இயற்கையிலே அந்த ஞானம் என்னுடைய பாசத்திற்குரிய அன்பு தம்பி முனைவர் மோகன்குமார் அவர்களுக்கு இருந்த காரணத்தினாலே இந்த 46 வயதிலே அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகம் அவர் ஆற்றிய சமூக பணிக்காக முனைவர் பட்டத்தை, மதிப்பூர் முனைவர் பட்டத்தை வழங்கி கௌரவித்திருக்கிறது. அந்த வகையிலே தமிழ்நாடு விஸ்வகர்ம கைவினைஞர்கள் சங்கத்தின் சார்பில் மரியாதைக்குரிய விஸ்வகுல பூஷணம் ஐயா KPS அவர்கள் கையெழுத்து போட்டு, மரியாதைக்குரிய விஸ்வகுல காவலர் RM சண்முகநாதன் BA அவர்கள் கையெழுத்து போட்டு, கவிதையை நான் இயற்றி சங்கம் சார்பிலே ஐயா டாக்டர் TVS அவர்களுடைய முன்னிலையிலே இப்பொழுது வழங்க இருக்கின்றேன். அதற்கு முன்னால் நான் எழுதிய கவிதையை இங்கு படித்து அதை அவர்களுக்கு வழங்க இருக்கின்றேன். சமூக சேவகர் ஆத்தூர் முனைவர் மோகன்குமார் அவர்களுக்கு. சீரார்ந்த செந்தமிழன் சேவை நெஞ்சன், சீரார்ந்த செந்தமிழன் சேவை நெஞ்சன், சிந்தையினெழுந்தும் செயல் மறவன், நேரார்ந்த நேர்மை மிகு நிறைமனிதன், நேர்மை மிகு முனைவர் மோகன்குமார், நேரார்ந்த மேன்மை மிகு நிறைமனிதன், நேர்மை மிகு முனைவர் மோகன்குமார், வீரார்ந்த வெற்றிகளின் இளமை தென்றல், வீரார்ந்த வெற்றிகளின் இளமை தென்றல், வீண்வாதம் விளம்பாத வீரத் தமிழன், வீண்வாதம் விளம்பாத வீரத் தமிழன், ஏறார்ந்த இதயத்தை கவர்ந்த தம்பி, ஏறார்ந்த இதயத்தை கவர்ந்த தம்பி, எல்லா வளமும் பெற்றிங்கே வாழியவே, சேவையிலே உறவுகளை வளர்த்துக் கொண்டார், செயலினிலே செம்மை என காட்டி நின்றார், சேவையிலே உறவுகளை வளர்த்துக் கொண்டார், செயலினிலே செம்மை என காட்டி நின்றார், பூவையர்கள் வாழ்வினிலே விளக்கை ஏற்றி புலிமகிழ புகழையும் சேர்த்து வைத்தார், பூவையர்கள் வாழ்வினிலே விளக்கை ஏற்றி புலிமகிழ புகழையும் சேர்த்து வைத்தார், அவையதனில் ஆர்ப்பரிக்கும் அரசியலிலும், அவையதனில் ஆர்ப்பரிக்கும் அரசியலிலும் ஆரவாரம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார், சேவைதான் எனது உயிரெனச் செய்ததினால் சீர்மிகு முனைவர் பட்டம் பெற்றுக் கொண்டார், சேவைதான் எனது உயிரெனச் செய்ததினால் சீர்மிகு முனைவர் பட்டம் பெற்றுக் கொண்டார், பார்வையிலே என் தம்பி சிறியவன் தான், பார்த்து எடை போடாதீர் சிலம்பு வீரர், பார்வையிலே என் தம்பி சிறியவன் தான், பார்த்து எடை போடாதீர் சிலம்பு வீரர், 46 அகவையிலே முனைவர் என்றால் நாமணக்க சொல்லுகின்றேன் நோபல் இன்னும், 46 அகவையிலே முனைவர் என்றால் நாமணக்க சொல்லுகின்றேன் நோபல் இன்னும், 40 ஆண்டில் கிடைக்க தகுதி உண்டு, நான் என்ற அகந்தை இல்லாததால் பார்வோற்றும் இப்பரிசு இளவலுக்கு பக்கத்திலே கிடைக்கும் என உறுதியேற்போம், நான் என்ற அகந்தை இல்லாததால் பார்வோற்றும் இப்பரிசு இளவலுக்கு பக்கத்திலே கிடைக்கும் என உறுதியேற்போம், மனவளக்கலை யோகா தியானம் என மகத்துவ பயிற்சியையும் கற்றதனால், மனவளக்கலை யோகா தியானம் என மகத்துவ பயிற்சியையும் பெற்றதனால் மனதளவில் சுனாமியால் பாதித்த ஏழைகளுக்கும் மனம் உவந்து பயிற்சி கொடுத்து வந்தார், மனதளவில் சுனாமியால் பாதித்த குழந்தைகளுக்கும் மனமுவந்து பயிற்சி கொடுத்து வந்தார், கனமான இப்பெரும் சேவையினை ஒரு கணப்பொழுதும் தூங்காமல் செய்ததினால், கனமான இப்பெரும் சேவையினை ஒரு கணப்பொழுதும் தூங்காமல் செய்ததினால் இனமான இளவலுக்கு இந்த பட்டம் இப்பொழுதே கிடைத்தது பெருமைதானே 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 என்று சொல்லி ஐயா அவர்கள் திருக்கரங்களால் தம்பிக்கு இந்த வாழ்த்து கவிதையை கொடுக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். रजनी 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 करपत्रवृते सुनयन विभ्रमर भ्रमर 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 भ्रमराधिपते
जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सहित महावमल्लमतल्लिकमल्लितरल्लकमल्लरथे विरचितवल्लिकपल्लिकमल्लिकभिल्लिकभिल्लिकवर् இரண்டாவது பரிசு எல்கேஜி முதல் யூகேஜி வரை. இரண்டாவது பரிசு ராகுல். அஸ்வின். ஐந்தாம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பிற்கான பாட்டு போட்டி. முதல் பரிசு சிவகாயத்ரி. கிரகா. MS விஷ்மா. பாட்டு போட்டி. முதல் பரிசு M அபிநயா. மூன்றாம் பரிசு MS ஆதிரா. ஒன்றாம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு. முதல் பரிசு K அஸ்வின். முதல் பரிசு R திவ்யா. காயத்ரி. ஓவியாசிரியர் திரு ஜெயபாபு எக்ஸல் சென்ட்ரல் ஸ்கூலுடைய டிராயிங் மாஸ்டர் ஜெயபாபு அவர்கள் விழாமேடைக்கு வருகை தரும். இறைவனை வணங்குவது நம்முடைய கலாச்சாரத்தை வழிநடத்தி செல்வதாகும். ஆனால் சேவைகளை செய்கின்றவன் இறைவனுடைய ஆலயத்திற்கு தரிசிக்க வேண்டிய அவசியமில்லை. நித்தமும் இறை தினம்தான், இறை நேரம்தான் என்பதை பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இந்த விழாவிலே இந்த குழந்தை தந்தையை இழந்தவள், தந்தை தாயாரால் ஏமாற்றப்பட்டவள். தாய் அனைத்து பணிவிடை செய்து எப்படியெல்லாமோ வளர்த்து வருகிறாள். இந்த குழந்தையை இந்த விழாமேடை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அறிமுகப்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு நம்முடைய கல்லூரியினுடைய டீன் சார் அவர்கள் மூலம் அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வழங்குவதாக இருக்கிறேன். புவனேஸ்வரி மிகவும் வறுமையில் வாடிக்கொண்டு துவண்டு வருகின்ற அந்த குழந்தையை சமுதாயம் மீட்டெடுக்க வேண்டும். அவள் அருளால் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பரிசை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வி முருகேசன் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பாக அவளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களை நாம் விழாக்குழு சார்பாக பாராட்டுகிறோம். டி நகர் ரவி அவர்கள் 500 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களை விழாக்குழு சார்பாக வாழ்த்துகிறோம். நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் TVS பிள்ளை அவர்கள் 500 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாடு கைவினைஞர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் கவிஞர் சிதம்பரநாதன் அவர்கள் 500 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். சென்னை அம்பாள் எலக்ட்ரிக்கல்ஸ் உரிமையாளர் இந்த விழாவினுடைய விழாக்குழு தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் 500 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள்.
சமூக நலத்துறை அலுவலர் நம்முடைய உமா மகேஸ்வரி அவர்கள் இந்த குழந்தைக்கு அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் அவர்களை உதவி செய்ய வேண்டும், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய விழாவில் அந்த குழந்தை பற்றியான செய்திகளை தெரிந்து கொண்டு இங்குள்ள பெரியவர்கள், மாண்புமிக்கவர்கள் நிதி உதவி அளித்தார்கள். எங்கள் துறையின் மூலமாக 12ஆம் வகுப்பு அதில் சேர்த்து அந்த குழந்தையை படிப்பதற்கான வசதிகளை செய்து கொடுக்க முன்வந்துள்ளேன். மேலும் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் பயிலும் பொழுது வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் ட்ரைனிங் மற்றும் டீச்சர் ட்ரைனிங் 2 ட்ரைனிங் எதிலையாவது ஒன்றில் நாம் சேர்த்து விடலாம். ஏனால் சமூக நலத்துறையிலே இது போன்ற காப்பகங்களிலும் இல்லங்களிலும் பயில்வோர்களுக்கு மட்டுமே அந்த சலுகை அளிக்கப்படுகின்றது. இம்மாதிரியான பயிற்சிகளை எடுத்துக்கொண்ட குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக அளிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே அந்த மாணவியை சமூக நலத்துறையினுடைய அரசு குழந்தை காப்பகத்தில் சேர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ற உறுதியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அவர்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர்கள் இந்த குழந்தைக்கு ரூபாய் 1000 அவர்கள் வழங்குவதற்கு தயாராக சிவகுமார் சார் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகிறார்கள். முதல் பரிசு பி. அபிஜித், பரிசு ஏவி கௌரி, பரிசு எம். அபினவ், 7ஆம் வகுப்பிற்கு எம். விக்னேஷ், செயின்ட் ஜோசப்ஸ் மிடில் ஸ்கூல். முதல் பரிசு டி.ஆர். ஷஹாய நிஜோ, அருணாச்கா ஹரிஸ்ரீ மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருவட்டா. 5ஆம் வகுப்பிற்கான ஓவியப் போட்டி எம்.எஸ். விஷ்மா எக்ஸல் சென்ட்ரல் ஸ்கூல். जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि. இங்கே பரிசு பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஒரு பொண்ணுக்கு உதவித்தொகையெல்லாம் வழங்கினாங்க. அந்த பொண்ணு +2 படிக்கிறதுக்கு என்ன செலவோ அது என்னோட சொந்த செலவாக நான் ஏற்றுட்டு நான் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த அருமை மாமா அவர்களிடம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். ஸோ அது எவ்வளோ செலவு இருந்தாலும் பரவாயில்ல. +2 என்ன நல்லா மார்க் வாங்குறதுனாலும் சரி நான் பார்த்துறேன். காலேஜ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் என்னமோ அதுக்கும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் நான். 2வது மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், வேறு ஒன்றுமே இல்லை. என்னால் போர் அடிக்கிறேன்னு வச்சுக்காதீங்க. எல்லாருமே முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. எது படித்தாலும் புரிஞ்சுக்கிட்டு படிங்க, அதுதான் நல்லது. ஏன்னா நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி நிறையா சொல்லிட்டு இருக்கு. பிஇ எல்லாம் படிக்கிறாங்க, அதுக்கு உண்டான அர்த்தங்கள் தெரியல. சான்ஸ்கிரிட்னா சுத்தமாக தெரியாது, அதில் புள்ளி கூட வைக்க தெரியாது எனக்கு. இக்கன்னா கூட என்னன்னு தெரியாது எனக்கு சான்ஸ்கிரிட்டில். ஏன்னா நான் புரிஞ்சிட்டு படித்தேன். ஸ்கூல்லேயே 3வது நான் படித்த கோபாலபுரம் பரிசு ஸ்கூல் ராயப்பேட்டாவில். ஸ்கூலில் 3rd ப்ரைஸ் வாங்கினேன், 3rd வாங்கினேன் நான் +2ல் 85, 86ல். ஸோ அதனால் மாணவர்களுக்கு நானும் ஒரு பள்ளிக்கூடம் வச்சு நடத்திட்டு தான் இருக்கேன். சென்னை கிட்டத்தட்ட எங்கள் தந்தையார் ஆரம்பித்த பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. எங்கள் தந்தையார் இறந்து போயிட்டார். எங்களுக்கு சென்னையில் மட்டும் ஒரு 12 பள்ளிக்கூடம் இருக்குது. நான் நுங்கம்பாக்கத்தில் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியே நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். அந்த பள்ளியை ஆரம்பித்து 1954 ஆரம்பித்து இது 61வது ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இப்போது போயிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஒரு ஆஸ் பர் ஜியோ படி பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 கிலோமீட்டர்ஸ் தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸே இருக்கணும். ஆனால் இப்போ இன்றைக்கி அதெல்லாம் கிடையவே கிடையாது. பக்கத்தில் இருக்குது நிறையா ஸ்கூல்ஸ். அதனால் ஸ்ட்ரென்த்து குறையுது, பசங்களோட லேக்கும் குறையுது. என்ன பண்ணணும், பக்கத்தில் பசங்க ஸ்கூல் அப்படி போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துலேயே பசங்க டீச்சர் மாணவர் நம்ம பேரண்ட்ஸ்லாம் சேர்த்துடுறோம். மாணவரோட ஆரம்ப கால கல்வியை குறைஞ்சபட்சம் 5 வயதில் ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆசிரியர் எம். சாந்தகுமாரி அவர்களுக்கு திருமதி உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் பொன்னாடு அணிவித்து மகிழ்கிறார்கள். கணவர் பெற்றுக்கொள்வார்.
திரு சிவகுமார் அவர்கள், கல்லூரி புதல்வர் ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மதிப்பிற்குரிய அம்பாள் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது இந்த ஆதி மகாமேரு ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி தேவி திருப்படத்தை வழங்கி கௌரவிப்பார்கள். பொன்னாடையை அன்பிற்குரிய தம்பி லயன் ஏ சுரேஷ்குமார் அவர்கள் அணிவித்து கௌரவிக்கிறார்கள். கைவினைஞர் சங்கத்தினுடைய தென் சென்னை அமைப்பினுடைய பொறுப்பாளரும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மண்ணினுடைய மைந்தர், நமது குடும்பத்தை சார்ந்தவர்கள். கவிதைகள் அவருக்கு எப்படி வருகின்றது என்றால், அவருடைய தந்தையார், தந்தையாருடைய தந்தையார், அந்த பாட்டனார் அவர்கள் புலவர் பரம்பரையில் வந்தவர்கள். ஐயா டிவிஎஸ் பிள்ளை அவர்கள் முதல்வர் இப்பொழுது அம்மனுடைய திருவுருவப் படத்தை வழங்குகின்றார்கள். மூன்று ஆண்டுகள் தவம் செய்த மருத்துவர் மலையிலிருந்து குழுவாக பாத யாத்திரை மேற்கொண்டு இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பல்வேறு மாவட்டங்களில் எடுத்து கூறி பல்வேறு பக்தர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் மீனபரணி நாட்களிலே அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய அதிகாரியாக இருப்பார்கள். இடையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று வருவார்கள். இப்பொழுது 2 ஆண்டுகளாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் அலுவலராக இருந்து கொண்டு இந்த மீனபரணிக்கு முன்பாக அம்பாள் ஆதி மகாமேரு சாமுண்டீஸ்வரி தேவி அவர்கள் இந்த மாதம் இந்த மாவட்டத்தில் மீண்டும் பொறுப்பேற்று அழைத்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்கினர். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பேரன்பிற்கும் உரிய முதல்வர் டீன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த ஆலயத்தின் ஆணிவேராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சிபி ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கவிதையெல்லாம் படித்து அனைவரையும் திக்குமுக்காடச் செய்த நமது சிதம்பரனான் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் டி நகர் ரவி மற்றும் தியாகராஜன் சார் மற்றும் முருகேசன் சார் மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய லைன் ஏ சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோவிலினுடைய விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கோவிலுக்காக பாடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் மட்டுமல்லாது அவர்கள் குடும்பத்தினை சார்ந்த அனைவரும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோவிலினுடைய அம்சம் என்னவென்றால், அநேகர் இல்லை, பலருக்கு அவர்கள் மனதிலே இருக்கக்கூடிய சிக்கல்களெல்லாம் தவிர்த்து அவர்களுக்கு சிக்கல்களெல்லாம் தீர்க்கப்பட்டு அவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள். இந்த ஆண்டும் அதுபோல தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள நமது அரசிலே பணிபுரிந்து கொள்கின்ற அரசு அலுவலர்கள் இங்கே காணிக்கையை தந்து, நீங்கள் எங்களுக்காக இந்த 1008 சங்காபிஷேகத்தில் எங்களுடைய பெயர்களுக்கும் அங்கு அர்ச்சனையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி அங்கிருந்து எனக்கு பணம் அனுப்பி இந்த அருளை பெற இருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் பல பக்தர்கள் இந்த அம்மனுக்கு பக்தைகளாகிக் கொண்டும் பக்தர்களாகிக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த இனிய விழா நடைபெற்று கொண்டிருப்பது எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால். ஆகவே இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் நமது அன்னையினுடைய அருளை பெற்று சீரோடும் சிறப்போடும் மகத்துவம் வாழ நான் வாழ்த்துகின்றேன். என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க அனுமதித்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் மீண்டும் எனது நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஷீலா டிவிஎஸ் பிள்ளை மேடம் விழா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அவர்கள் சவுத்ருவாங்கூர் மன்னர் பரம்பரையில் மருத்துவ பணியை செய்து வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கு
அம்பாள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறந்த மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது டாக்டர் அவர்கள் இப்பொழுது குழந்தைகளுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்குகிறார். ஆர்ஜே அரவிந்த், ஜிவி தேஜு, ஜிவி சுரேஷ்குமார் அவர்கள் நேற்றைய தினம் துவங்கி இன்று 2வது நாள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் कला कलितामल फाललधे सकल இந்த ஆண்டல்ல கடந்த ஆண்டு மரியாதைக்குரிய டாக்டர் முருகசெல்வம் அரணெக்செல்வோ அவர்கள் குழுமம் இங்கு வருகை புரிந்த பொழுது அவர்களோடு வருகை புரிந்தவர்கள் மரியாதைக்குரிய தியாகராஜன் சார். ஒரு ஸ்கூலில் சென்னையில் அட்மிஷன் வாங்குறதுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குறதே பெரிய பிரச்சனை. தம்பி வந்து சகல எஸ்ஆர்எம் பக்கத்தில் வீடை பிடிச்சாச்சு. இப்போ சென்னைக்கு மாறலாமா, எதுக்காக மாறுறேன்னு கேட்டால் சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போகிறேன்னா அட்மிஷன் வாங்கணும் அப்படின்ட்டு 4 கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்தால் தான் அட்மிஷன் கிடைக்குங்கிறாங்க. 12 பள்ளிக்கூடங்கள், ஒரு வீட்டை கவனிக்கிறதே பெரிய விஷயம். 12 பள்ளிக்கூடங்களை நிர்வகித்து வருகின்றார்கள். ஸ்ட்ரென்த்தை பற்றி சொன்னாங்க, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தான் கம்மியாக இருக்குன்னாங்க. நம்ம குழுத்துறையில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். NDRF அப்படிங்கிற டெல்லியிலேருந்து ஒரு டீம் வந்திருந்தாங்க. அவர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணுன்ட்டு ஒரு 70-75 பையங்க இருந்தாங்க. சார் ஒரு கிளாஸ் மட்டும் கூப்பிட்டுருக்கேன், மீதியெல்லாம் எங்கே என்ன மொத்த ஸ்ட்ரென்த்தே 85, இன்றைக்கி 72 பேர் வந்திருக்காங்கன்னாங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூல், அரசு பள்ளிக்கூடம். இன்றைக்கி வந்து கல்வி வந்து அவங்களே சொன்னாங்க, கல்வியானது ஏதோ ஒரு லைனில் போயிட்டுருக்கு. அந்த கல்வியினுடைய தரங்கள் ஒரு பக்கம் போனால் நம்ம ஆட்கள் வந்து ஒரு பக்கமாக போயிடுவாங்க. ஸ்ரீவித்யா வழிபாடு என்பது தான் இந்த ஆலயத்தில் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஸ்ரீவித்யா ஆகமம் ஆதிசங்கர் ஏற்படுத்திய நெறிமுறை. கல்விக்கு முக்கியத்துவம். இந்த ஆலயத்தில் வருகின்ற பல மாணவர்கள் பள்ளிக்கூடங்களில் முதல் மாணவராக வந்திருக்கின்றார்கள், நானும் வந்திருக்கின்றேன். ஆகவே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு ஆன்மீக ஸ்தலமாக இது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த குழந்தை நான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனசும் வந்து பணம், இதோட இவங்கள மாதிரி நிறைய பேர் பணம் வச்சிருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க, அந்த மனசு வரணும். ஆகவே நாம் அனைவரும் எழுந்து நின்று மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் PTS தியாகராஜன் அவர்களுக்கு அனைவரும் எழுந்து நின்று கரவொலி ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. டி நகர் ரவி அண்ணாச்சி அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொறுப்பில் இருக்கிறவங்க தான் பல பொறுப்புகளுக்கு போவாங்க, பொறுப்பு எடுக்காதவங்க என்றைக்குமே பொறுப்பு இல்லாமலே தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இவர்கள் எல்லாரும் ரொம்ப அவசரமாக பிஸியாக இருந்தால் கூட பல அமைப்புகளில் இருந்தாலும் இந்த ஆன்மீக நிகழ்வுகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். சென்னையிலிருந்து பல மைல்கள் தாண்டி அவர்களுக்கு மரியாதைக்குரிய சகோதரர் முருகேசன் அவர்களுக்கு இந்த ஸ்ரீபுரம் பக்தர்கள் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்பான்சர் செய்தவர்கள், இந்த போட்டிகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொடுத்து இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அன்பு சகோதரர் முன்னவர் மோகன்குமார் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாகவும் ஆலயத்தினுடைய பக்தர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பக்தர்கள் எதிரில் அமர்ந்திருக்கின்றவர்கள் மிகப்பெரியவர்கள். ஆகவே நீங்கள் இந்த நிகழ்வில் முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொண்டதற்காக இங்கு வருகை புரிந்திருக்கின்ற பக்தர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய தினம் காலை முதல் இங்கு
பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வுகளில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு ஆதி மகாமேரு சாமுண்டீஸ்வரி தேவியுடைய திருவருளை முழுமையாக பெற்று வாழ்க்கையில் ஒளிருமாறு எல்லாம் வல்ல தேவியை மீண்டும் ஒரு முறை கேட்டு நன்றி பாராட்டி அமையும். நன்றி, வணக்கம். கடைசியாக இங்கு ஒரு குழந்தைக்கு தொண்டுள்ளத்தோடு அனைவரும் உதவி செய்து மகிழ்வித்தோம், வாழ்வு கொடுக்க இருக்கின்றோம். அதுபோன்று அடுத்து ஒரு நண்பர் என்றால் அவர் மிக சிறந்த நண்பர், பெரிய நண்பர். அவருக்கு எந்த பட்டத்தை வழங்கினாலும் தகுதியாக உரியவர். நம்முடைய டாக்டர் வே ஆல்பனுடைய உதவியாளர்கள் என்றால் காசுக்கான உதவியாளர்கள் தான் இன்றைய காலத்தில் பார்க்க முடியும். பணம் இருந்தால் உதவியாக இருப்பார்கள், பணம் இல்லை என்றால் உதவி இருக்காது. பாதுகாப்புக்கு அவர்களுக்கு சின்ன வயது முதல் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு போதுமான அனைத்து உதவிகளையும் செய்து எங்கு சென்றால் அவரோடு இணைந்து செல்கின்ற அந்த பழக்க வழக்கத்தோடு வாழ்ந்து எதை எதிர்பாராமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அன்பு நண்பர், என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் வின்சென்ட். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அடுத்த வீடுதான் டாக்டர் புஷ்பலீலா ஆல்பன். அவர்களுக்கும் உதவியாளராக இருந்து கொண்டிருந்தார். திடீரென்று அவர்கள் மாரடைப்பால் இறந்து போக கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. எதையும் எதிர்பாராமல் வாழ்ந்து கொண்டார். அவர் நினைத்திருந்தால் பல கோடிகள் சம்பாதித்திருக்கலாம். அவ்வளவு வாய்ப்புகள் அவர்களுக்கு பிஏக்கு உண்டு. ஆனால் அவர் எதையும் பாராமல் அவருடைய குடும்ப இடத்திலே ஒரு சிறு அரைகுறை வீடை அமைத்தார். எப்படியெல்லாம் அமைத்தார் என்பதை நாம் இந்த விழா மேடையில் தன்னுடைய வாழ்க்கை துணைவியும் தன்னுடைய ஒரே மகளும் இங்கே இருக்கின்றார்கள். இறப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே அவர் உடல் ஊனமுற்ற ஒரு சூழ்நிலையில் அரசியல் சார்பாக ஆகிவிட்டார். ஆனால் அவரை அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகமோ அரசியல் கட்சியோ ஏற்று எடுத்ததோ இல்லையோ என்பதை நாம் தெரியாது. ஆனால் அவர்கள் இந்த குழந்தையும் தாயும் மேலே மேடைக்கு வருகை தருமாறு பணிவன்போடு அழைக்கிறோம். அவர்கள் பொறியியல் பிரிவிலே படித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தோவாளை அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓரமாக ஒதுங்கிவிட்டார். அதாவது வின்சென்ட் என்று சொன்னால் தெரியாத அதிகாரிகளே கிடையாது, குமரி முதல் சென்னை வரைக்கும். வின்சென்ட், டாக்டர் ஆல்பனுடைய பிஏ வின்சென்ட். நான் வின்சென்ட் பேசுறேங்க. அவள் வந்திருக்கிறாள். அவளுக்கு ஏதாவது ஒரு யாராக இருந்தாலும், அது அரசு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழக நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அது தனிப்பட்ட தனியார் நிர்வாகமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அவர்களோ வேலைக்கு செல்ல முடியாது. பெரிய ஒரு பிஏயின் மனைவியாக வாழ்க்கை துணைவியாக இருந்துவிட்டு எங்கே என்ன செய்வது ஒன்றுமே புரியாமல் திகைத்து கொண்டிருக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவி எம்இ எம்பெடட் சிஸ்டம் டெக்னாலஜிஸ் முடித்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ஆசிரியர் பணி அவர்களுக்கு கிடைக்கும். பல்கலைக்கழக விதிகளுக்கு உட்பட்டு என்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்வேன் என்று கூறுகிறேன். நன்றி. டாக்டர் அம்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வருகிறார். सकला निलय क्रम केलिसलत् कलहंस कुले अलिकुल संकुल कुवलय मंडल मौलि मिलत् बकुलालि कुले जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते करमुरली
भैरव वीजित कूजित लज्जित कोकिल मंजुमते मिलित पुलिंद मनोहर गुंजित रंजित शैल निगुंजगदे निज गुणभूत महाशबरी गण सद्गुण संप्रत केलितले जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कडितडपीददुकूल विचित्रमयूखतिरस्कृत चन्द्ररुचे प्रणत सुरासुरमौलिमनिस्फुरदं शूलसन्नक चन्द्ररुचे जित कनकाचल मौलिपदोर्जित निर्भर कुञ्जर कुम्भकुचे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सहस्रकरैकसहस्रकरैकसहस्रकरैकनुते कृतसुरतारक सङ्गरतारक सङ्गरतारक सूनुसुते सुरध समाधि समान समाधि 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 सुजातरथे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते पदकमलं करुणानिलये वरिवस्य दियोनुदिनं सशिवे है कमले कमलानिलये कमलानिलये सगदं न भवेत् तव पदमेव परं पदमेमनुशीलयतो मम किं न शिवे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तुते आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तुते स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी
परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते। श्वेतांबरधरे देवी नानालंकारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते। महालक्ष्म्यष्टकस्तोत्रम् यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिम् अवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककालं पठेत् नित्यं महापापविनाशनम् द्विकालं यः पठेत् नित्यं धन विनाशायोपजायते स्तुतासं यदत्ते कदिदं भूप देवी महात्म्यमुत्तमम् एवं प्रभावा सा देवी येदं धजते जगत् विद्या तथैव क्रियते भगवद्विष्णुमायया तया त्वमेष वैश्यश्च तथैव अन्ये विवेकिनः मोह्यन्ते मोहिताश्चैव मोहमेष्यन्ति चापरे तामुपैहि महाराज शरणं परमेश्वरीम् आराधिता सैव नृणां भोगसर्गापवर्गदा मार्कण्डेय उवाच इति तम् ऋषिं संसितव्रतं निर्विण्णोति महत्त्वेन राज्यापहरणेन च जगामसंस्थितः स च वैश्यस्तः शाम्भवी चन्द्रमौळिरबला अपर्णा उमा पार्वती काली हैमवती शिवा त्रिनयनी कार्त्यायनी भैरवी सावित्री नवयौवना शुभकरी साम्राज्यलक्ष्मीप्रदा चिद्रूपी परा
राजराजेश्वरी अम्बा मोहिनी देवता त्रिभुवनी आनंद संदायिनी वाणी पल्लव पाणि वेणु मुरली गान प्रिया लोलिनी कल्याणी उडुराज बिंबवदना धूम्राक्षसंहारिणी चिद्रूपी परदेवता भगवती श्रीरा ഗണപതിയത്തൊഴുതൻപിനാൽ നാരായണത്തിലുള്ളതു നമ്പിയ പാടുവേഗം നാരായണായ നമയൻ ഭൂമി തന്നെ തീർപ്പാൻ കരുതിന വാളുമേന്തി കടുകനെ തോന്നിടാ राजेश्वरी अंबानुपुर रत्न कंगण
ஒரு நிவேத்தியம் வச்சிருக்கேன் எங்களுக்கு கொண்டு வந்து வைக்கணும். நட்சத்திரத்தை சொல்லி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் சங்காபிஷேகம் துவங்க இருக்கிறது. ஆங்காங்கே இருக்கின்றவர்கள் உடனடியாக யாகசாலையின் முன்பாக வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு